யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரோக்ஸ் வச்சு என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப் ஸ்லாண்டிங், டவுன் ஸ்லாண்டிங். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ். இதை வச்சு நம்ம என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் A, E, F, H, I, K, L, M, N, T, V, W, X, Y, Z. இப்போ இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் நம்ம செக் நோட்ல எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரோக் வச்சு நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் A. வாட் இஸ் திஸ்? கேபிட்டல் A. How to write? Up slanting line, don't take the hand. Down slanting line, middle sleeping line. Capital A. Capital A எப்படி எழுதலாம்? Up slanting line, don't take the hand. Down slanting line, middle sleeping line. Capital A. Next, capital E. What is this? Capital E. How to write? Standing line, don't take the hand. Bottom sleeping line, middle sleeping line, top sleeping line. Capital E. Capital E எப்படி எழுதலாம்? Standing line, don't take the hand. கை எடுக்கக்கூடாது. Bottom sleeping line, இங்கே middle sleeping line, இங்கே top sleeping line. Next, capital F. What is this? Capital F. How to write capital F? Up standing, don't take the hand. Top sleeping line, middle sleeping line. Capital F எப்படி எழுதலாம்? Up standing, இப்படி மேலே கோடு போட்டு கை எடுக்கக்கூடாது. Top sleeping line, மேலே ஒரு sleeping line, middle sleeping line, middle ஒரு sleeping line. Next, capital H. What is this? Capital H. How to write? Standing line, another standing line, middle sleeping line. Capital H எப்படி எழுதலாம்? First ஒரு standing line, அடுத்து ஒரு standing line, நடுவில் sleeping line. Next, capital I. How to write capital I? First, top sleeping line, bottom sleeping line, middle standing line. Capital I. Capital I எப்படி எழுதலாம்? மேலே ஒரு sleeping line, கீழே ஒரு sleeping line, middle standing line. Capital I. Next, capital K. How to write capital K? Standing line, don't take the hand. Little go up, don't take the hand. Up slanting, don't take the hand. Come back, don't take the hand. Down slanting. Capital K. Capital K எப்படி எழுதலாம்? Standing line, கொஞ்சம் மேலே போகணும், கை எடுக்கக்கூடாது. இங்கேருந்து up slanting line, கை எடுக்கக்கூடாது. பின்னாடி வரணும், கை எடுக்கக்கூடாது. Down slanting line. Capital K. இப்போ capital J எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். Sleeping line, don't take the hand.
little come back, standing line, small sleeping line, capital J. capital J எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். கை எடுக்கக்கூடாது, கொஞ்சம் இப்படி பின்னாடி வரணும். அங்கேருந்து ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் சின்னதாக ஸ்லீப்பிங் லைன், கேபிட்டல் J. வாட் இஸ் திஸ்? கேபிட்டல் J. நெக்ஸ்ட் கேபிட்டல் L. கேபிட்டல் L எப்படி எழுதலாம்? ஸ்டாண்டிங் லைன், டோன்ட் டேக் த ஹேண்ட், ஸ்லீப்பிங் லைன். கேபிட்டல் L எப்படி எழுதலாம்? ஸ்டாண்டிங் லைன், கை எடுக்கக்கூடாது, அப்படியே ஸ்லீப்பிங் லைன். நெக்ஸ்ட் கேபிட்டல் M. வாட் இஸ் திஸ்? கேபிட்டல் M. How to write capital M? Go up, don't take the hand, down slanting, don't take the hand, up slanting, don't take the hand, come down. M. capital M. capital M எப்படி எழுதலாம்? கீழிருந்து மேலே போகணும், கை எடுக்கக்கூடாது. டவுன் ஸ்லாண்டிங், கை எடுக்கக்கூடாது. அப் ஸ்லாண்டிங், கை எடுக்கக்கூடாது. திரும்பி கீழே வந்துடணும். கேபிட்டல் M. நெக்ஸ்ட் கேபிட்டல் N. How to write capital N? The same. Go up, don't take the hand, down slanting, don't take the hand, go up, stop. Capital N. So capital N எப்படி எழுதலாம்? Go up, கை எடுக்கக்கூடாது, மேலே வந்து கை எடுக்கக்கூடாது. திருப்பி டவுன் ஸ்லாண்டிங், கை எடுக்கக்கூடாது. திரும்ப மேலே போகணும், ஸ்டாப். அதுதான் கேபிட்டல் N. நெக்ஸ்ட் கேபிட்டல் T. How to write capital T? Sleeping line, don't take the hand, little come back, then standing line, capital T. capital T எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும், கை எடுக்கக்கூடாது, கொஞ்சம் பின்னாடி இப்படி வரணும். அங்கேருந்து ஸ்டாண்டிங் லைன், கேபிட்டல் T. நெக்ஸ்ட் கேபிட்டல் B. How to write capital B? Down slanting, don't take the hand, up slanting, capital V. capital V எப்படி எழுதலாம்? இப்படி டவுன் ஸ்லாண்டிங் எழுதணும், கை எடுக்கக்கூடாது, அப்படியே அப் ஸ்லாண்டிங், கேபிட்டல் V. நெக்ஸ்ட் கேபிட்டல் W. How to write capital W? Down slanting, don't take the hand, up slanting, don't take the hand, again down slanting, don't take the hand, go up. So capital W. capital W எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு டவுன் ஸ்லாண்டிங், கை எடுக்கக்கூடாது. அப் ஸ்லாண்டிங், கை எடுக்கக்கூடாது. அகெயின் டவுன் ஸ்லாண்டிங், கை எடுக்கக்கூடாது. கோ அப், கேபிட்டல் W. நெக்ஸ்ட் கேபிட்டல் X. What is this? Capital X. How to write capital X? It's very simple. Down slanting, next up slanting, capital X. capital X எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு டவுன் ஸ்லாண்டிங் போட்டுடலாம். நெக்ஸ்ட் அப் ஸ்லாண்டிங், கேபிட்டல் X. நெக்ஸ்ட் கேபிட்டல் Y. What is this? Capital Y. How to write capital Y? Down slanting, don't take the hand, up slanting, don't take the hand, come down, capital Y. capital Y எப்படி எழுதலாம்?
டவுன் ஸ்லாண்டிங், கை எடுக்கக்கூடாது. அப் ஸ்லாண்டிங், கை எடுக்கக்கூடாது. கம் டவுன், கேபிட்டல் ஒய். நெக்ஸ்ட் capital Z. What is this? Capital Z. Sleeping line, don't take the hand. Come down, don't take the hand. Again sleeping line. Capital Z. Capital Z எப்படி எழுதலாம்? First sleeping line, கை எடுக்கக்கூடாது. அப்படியே கீழே வரணும். கை எடுக்கக்கூடாது. இங்கேருந்து இன்னொரு ஸ்லீப்பிங் லைன், கேபிட்டல் Z. குழந்தைங்க அல்ஃபபெட்ஸ் எழுதும்போது சில லெட்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. ஸோ அதில் தான் அவங்க மிஸ்டேக் விடுவாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போது ஐடி எழுதும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். ஸோ அது வராமல் இருக்க எப்படி டீச் பண்ணலாம் சொல்கிறேன். ஐ டீச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. டாப் ஸ்லீப்பிங் லைன், பாட்டம் ஸ்லீப்பிங் லைன், மிடில் ஸ்டாண்டிங் லைன், இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. ஐனா மேலேயும் ஸ்லீப்பிங் லைன் வரணும், கீழேயும் ஸ்லீப்பிங் லைன் வரணும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் அதனால தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு டாப் ஸ்லீப்பிங் லைன், பாட்டம் ஸ்லீப்பிங் லைன், தென் மிடில் ஸ்டாண்டிங் லைன் போட கற்றுக் கொடுங்க. அதே இது டி எழுதும்போது sleeping line, don't take the hand, little come back, standing line, stop அப்படி சொல்லி கொடுங்க. ஸோ டீனா ஒரு ஸ்லீப்பிங் லைன் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எம் அண்ட் டபிள்யூ எழுதும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எம் எழுதும்போது அவங்களுக்கு வெரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே கீழேருந்து தான் ஆரம்பிக்கணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. கோ அப், டோன்ட் டேக் த ஹேண்ட், டவுன் ஸ்லாண்டிங் லைன், டோன்ட் டேக் த ஹேண்ட், அப் ஸ்லாண்டிங் லைன், டோன்ட் டேக் த ஹேண்ட், கம் டவுன். ஸோ அவங்களுக்கு எம்ங்கிற எழுத்து எழுதணும் அப்படின்னாலே அவங்க இப்படி கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஸோ டபிள்யூ எழுதும்போது மேலேருந்து தான் கீழே வரணுங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ கம் டவுன், அப் ஸ்லாண்டிங், டோன்ட் டேக் த ஹேண்ட், டவுன் ஸ்லாண்டிங், டோன்ட் டேக் த ஹேண்ட், கோ அப். ஸோ டபிள்யூனா மேலேருந்து தான் எழுத ஆரம்பிக்கணுங்கிறதும் அவங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என், கேபிட்டல் என். இது எழுதுகிற குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதை நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போதே இதையும் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கற்றுக் கொடுங்க. கோ அப், டோன்ட் டேக் த ஹேண்ட், டவுன் ஸ்லாண்டிங், டோன்ட் டேக் த ஹேண்ட், கோ அப், ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதில் குழந்தைங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, எழுதும்போது இப்படி ஆரம்பிப்பாங்க, இங்கேயே முடிச்சுட்டு இப்படியே போட்டுருவாங்க. இந்த இதை டவுன் ஸ்லாண்டிங் கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ என்னங்கிறப்போ இது இதுக்கு ஈக்குவலாக இங்கே வரைக்கும் வரணும். இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ இப்படி எழுதுனா நீங்கள் இதை ஆரம்பத்தில் இட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோவில் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட்டிங் ப்ராக்டிஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். Thanks for watching. Take care and be positive.